தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வில் வெற்றி பெறணும்னா போதிய மதிப்பெண் எடுக்கணும், ஆட்சி அமைக்கணும்னா போதிய வெற்றி தொகுதிகளை வந்து வெற்றி வாய்ப்பு இது பண்ணணும். இதில் வந்து தாவேக வந்து ஏன் ஆளுநரை குறை சொல்கிறாங்க? யாரையும் தளபதி விஜய் இதுவரைக்கும் குறை சொன்னாரா? இது வரைக்கும் வாய் திறந்து யாரையும் குறை சொன்னாரா? நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம் என்று தான் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் பெருவாரியான வாக்குகளை கொடுத்திருக்கிற தனிப்பெரும் கட்சியாக இங்கே வந்திருக்கிறது. கவர்னருடைய வேலை என்ன? கான்ஸ்டியூஷனை வந்து ஃபெசிலிட்டேட்டர் தான், அவர் அத்தாரிட்டேரியன் கிடையாது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மீறி யாருமே இந்த எந்த பொறுப்பில் இருக்கிறவங்க கிடையாது. அரசியலமைப்பு என்ன வழிகாட்டியிருக்குது? பெரும்பான்மை பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க அவரை இன்வைட் பண்ணணும். நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, தளபதி போய் கொடுத்துருக்காரு. அவர் என்ன ஏற்றுக்கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிக்கணும், பதவி பிரமாணம் செஞ்சு ஆட்சி அமைக்கணும். அவருடைய மெஜாரிட்டி எங்கே காட்டணும்? அசம்பிளி ஃப்ளோரில் காட்டுமே தவிர ராஜ்பவனில் அவருடைய வீட்டில் காட்டக்கூடாது. அவர் இருக்கிற இடத்துல காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் பல நீதிமன்ற வழக்குகளுடைய வெளிப்பாடு வந்திருக்குது. பிரசிடென்ட் இருக்கு ஏற்கனவே. அதையெல்லாம் மீறி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சொல்வதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று இந்த கவர்னர் அடம்பிடிப்பார் என்று சொன்னால் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் தான் எஜமானர்கள், வேற யாரும் கிடையாது. மக்கள் எஜமானர்கள். மக்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் மறுபடியும் பதில மக்கள் நிச்சயமா கொடுப்பார்கள். மக்கள் மன்றத்தில் இவருடைய எல்லா முகத்திலையும் கிழித்தெறியப்படும். டிடிவி தினகரன் வந்து கடுமையா வந்து அவைக்க தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவனோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து கடத்தில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கிண்டி போலீஸ் ஸ்டேஷன். அது அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மனசாட்சிக்கு தெரியும். குற்றம் யார் வேணா சொல்லலாம். தளபதி விஜய் மேல இது புது குற்றமா? இது எவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்களே பாருங்க. ஊடகத்துறைக்கும் பத்திரிகை துறைக்கும் எத்தனை குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அது ஏதாவது உண்மை இருந்ததா? இதுவும் உண்மையற்ற குற்றச்சாட்டு. குற்றம் சொல்ல வேண்டும், பழி போட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு டிடி தினகரன் சொல்கிறார். சொல்லுவர் யார், அவருடைய பின்னணி என்ன, தகுதி என்ன, தராதரம் என்ன என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மக்களுக்கும் கவலைப்பட போவதில்லை. இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டும், சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த காட்டாட்சி தர்பார் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரக்கூடாது என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுடைய கடமை இந்த தளபதி விஜய் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பது. ஏன்னா மக்கள் வந்து தனி பெரும்பான்மையோடு இவருக்கு வந்து தனிபெரும் கட்சியாக மக்கள் யோகபித்த ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்குவதற்கு யாரெல்லாம் மனசு இருக்கிறதோ அவங்க தளபதி விஜயை முதல்வாக்க வேண்டும், மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்து.